போகுது. என்ன பண்றது? அன்னைக்கிட்ட போய் ஐடியா கேட்போம். அண்ணா 2025 பிறக்க போதில்ல, கேலண்டருக்கு என்னென்ன பண்றது? அதுவாடா, நம்ம அண்ணாச்சி கடைக்கு போடா, அவர் நிறைய கேலண்டர் வச்சிருப்பாருடா, வாங்கிக்கலாம். சரிண்ணே. ஒரு நிமிஷம், நீ பாட்டுக்கு வெறுங்கையை வீசிக்கிட்டு போகாத. ஒரு 10 ரூபா கொண்டு போய் ஜூஸ் பாட்டில் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதை கேலண்டர் வாங்கிட்டு வந்துரு. சரிண்ணே. சரி, அண்ணாச்சி கடைக்கு வந்தாச்சு. அண்ணே, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுங்க. தானேப்பா, இந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே, கேலண்டர்லாம் இருக்காண்ணே? இருக்குப்பா. ஏன் கேட்குற? இல்லை, வீட்டில் 2025 பிறந்துருச்சுல்லண்ணே, அதான் வீட்டில் கேலண்டர் மட்டும்ண்ணே. அப்படியா? இந்த இருப்பா, பார்க்குறேன். என்ன இந்த அம்மன் இல்லை வேணும், கணபதி கொடுங்கண்ணே. வச்சுக்க. இன்னொன்னு கொடுங்கண்ணே, உங்க கடையில தானே. எப்பா என்னப்பா, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. பேரம் பேசி நிறைய கேலண்டர் வாங்கியாச்சு. இது மாதிரி நீங்களும் போடுறீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.